शिव 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 அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சங்கம் மேலும் மேலும் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். போன மீட்டிங் பேசல, இந்த மீட்டிங்ல ஒரு சின்ன விஷயம் தான் பேசுறேன். கடன் அப்படின்னா எல்லாருமே புதனுடைய தலையை தான் போட்டு உருட்டுறோம். ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி அப்படின்ட்டு அப்படிதானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஜோதிடத்துல விதின்னு இருந்தா விதி விலக்குகளும் இருக்கு. என் குருநாதர் அடிக்கடி சொல்வார், ஒற்றை வரியில் ஜோதிடத்தில் பலன் இல்லை, காம்பினேஷன்ல தான் நமக்கு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பார். ஓகேங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதனுக்கு கடனுக்குரிய பாவம் 6ஆம் பாவம், காலபுருஷனுக்கு கன்னி 6ஆம் பாவம். எந்த ஒரு கிரகமும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இயங்குது அப்படின்னும் நம்ம மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கடன் வாங்குறதுக்கு மிக முக்கியமான மூல காரணம் என்னன்னு அப்படின்னா, இந்த புதனுக்கு இல்லாம இன்னும் 2 கிரகம் இருக்கு. நான் அது யாருன்னு சொல்றேன். கால புருஷனுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் அடையக்கூடிய கிரகம் எது, ஆட்சி அடையக்கூடிய கிரகம் எது? சந்திரனும் சுக்கிரனும். சந்திரன் தினசரி வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒத்துக்கிறோம் இல்லைங்க சார்? அப்ப சுக்கிரன் அந்த வர வருமானத்தை ஜாலியா செலவு பண்றவர். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சம் அடைவதனால ஒரு சாரார் பெரும் பணத்துக்கு சுக்கிரன் தான் அதிபதினு சொல்றாரு. அதையே நம்ம மறுக்க முடியல. அப்ப சுக்கிரனும் வருமானம் தருவார். மாதத்துக்கு ஒரு முறை வருமானம் தரக்கூடிய கிரகத்துல சுக்கிரனும் ஒருவர். நல்லா புரிஞ்சுங்க, சூரியனும் இருக்கிறாரு, சுக்கிரனும் ஒருவர் தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். அப்ப சுக்கிரனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல வீக்கா இருக்கும்போது, அதாவது தினசரி வருமானம் குறைவு, மாத வருமானம் குறைவு அப்படிங்கிற பட்சத்துல தான் 6ஆம் இடத்தை நம்ம தொடரும். நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு வீட்டுல ஒரு மாமியார் இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், என் மகள் கிழிச்ச கோட்டை என் மருமகனை தாண்ட மாட்டாருன்னு அந்த அம்மா பெருமையா சொல்லுது. ஆனா என் மகன் பொண்டாட்டி பேச கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க, இவங்க பொண்ணு பேச்ச இவங்க மருமக கேட்கறது பெருமையா, இவங்க மகன் இவங்க மருமக பேச்சு கேட்கறது பெருமை இல்லையா? நல்லா புரிஞ்சு, கான்செப்ட் ஒண்ணுதான். உனக்கு ரத்தம், எனக்கு தக்காளி சட்னிங்கிற மாதிரி இது இருக்கு. அப்ப உண்மையான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, தினசரி வருமானத்தை தரக்கூடிய சந்திரனும் மாத வருமானத்தை தரக்கூடிய ஒரு கிரகங்களில் சுக்கிரனும் நமக்கு கம்மியான வருமானம் கொடுக்கும் போது 6ஆம் இடங்கிறத புதனை நோக்கி நாம் செல்கிறோம். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, லாஜிக்கோட நான் சொல்றேன். ஆச்சுங்களா? சரி, இன்னொரு விஷயமும் பாருங்க. நட்சத்திரத்தின் படிதான் எல்லாம் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் சில விஷயத்தினால அது சொல்றோம். கன்னியில 3 நட்சத்திரம் இருக்கு சார், எல்லாருக்கும் தெரியும். நம்மளாம் பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள். கன்னியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம். இந்த உத்திரம்னா சூரியன் காரகரா. நீங்க கடன் எதுக்கு வாங்குறீங்க? சூரியன்னா அப்பாவுடைய வைத்திய செலவு, அப்பாவுடைய சொத்து பிரிக்கிறதுக்கு, அப்பா ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறாரு, அப்பா பேர்ல வாங்குறாரு. அதாவது தகப்பனாருக்கு வேண்டியப்பட்ட எல்லா விஷயங்களும் கடன் வாங்கி செய்யறோம். குலதெய்வத்துக்கு கடன் வாங்கி போறோம். சரிங்களா? காலபுருஷனுக்கு சூரியன் 5 முதல் குழந்தைக்கு கடன் வாங்கி செலவு செய்யறோம். சரிங்களா? இதெல்லாமே உத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரம் இயங்கி கொண்டே இருக்குது உங்க கிரகத்தினுடைய தசை நடக்கும்போது. 2வது பாருங்க, அஸ்தம், சந்திரனுடைய நட்சத்திரம். தாய்க்கு கடன் வாங்குறோம். நம்மளுடைய மனசு தெளிவில்லாம இருக்கும்போது தான் சார் கடன் வாங்குறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், முதல்ல சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதிய செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. கிராமத்துல இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல கடனுக்கு எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப சந்திரனா மன தெளிவு இல்லாத போது அங்க நம்ம கடன் வாங்குறோம். புரியுதுங்களா? 2வது அம்மாவுக்கு கடன் வாங்குறோம். அம்மாவுடைய சொத்து நம்ம பேர் மாத்துறதுக்கு கடன் வாங்குறோம். மருத்துவமனை செலவுக்கு கடன் வாங்குறோம். வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறோம். படிப்புக்கு கடன் வாங்குறோம். ஏன்னா காலபுருஷனுக்கு ஒரு 4 வாங்குறோம். அதுக்கப்புறம் கேணி வெட்டுறதுக்கு வாங்குறோமா?
வீட்டுல அந்த சர்வீஸ் இருக்கிறதுக்கு அது இதுன்னு சொல்லி 4ஆம் பாவம் சார்ந்த அத்தனை விஷயத்துக்குமே சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிற கிரகம் கடனை வாங்குது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் 3வது நட்சத்திரம் பாருங்க, சித்திரை. செவ்வாய். செவ்வாய் காலபுருஷனுக்கு 1-8. ஓகேங்களா? அப்ப தனக்காக கடன் வாங்குது. ஒரு மனிதர் கடன் வாங்குறதை பெருமையாக கொண்டிருப்பார். அப்புறம் 8ஆம் இடம்னா லாட்டரி சீட் எல்லாம் இருக்கு. சில பேரு லாட்டரி சீட்டு வாங்குறதுக்காகவே கடன் வாங்குறாங்க சார். நல்லா புரிஞ்சுங்க. இது நான் லோர் பிச்சில் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது தவறு சார். நமக்கு வர வருமானத்துல குடும்பத்தை பாருங்க, மீதி இருந்தா நீங்க அதுக்கெல்லாம் போங்க. ஒரு மனிதரை இது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்மளுடைய சித்தாந்தங்களே அப்படிதான் நமக்கு வகுக்கப்பட்டிருக்குது. அதை நீங்க செய்யுங்க. மருத்துவமனை செலவு கொடுக்குது. எங்க? கண்ணியில இருக்கிற சித்திரை. கூட பிறந்த தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா செலவு பண்ண வைக்குது. நிலத்தை அச்சு திருத்துறதுக்கு செலவு பண்ண வைக்குது. தேவையில்லாம ஒரு லேண்டோட வேல்யூ 10 லட்சம்னா இவர்கிட்ட 2 லட்சம் தான் இருக்கும். 8 லட்சம் போட்டு பின்னாடி அது நல்ல ஹை பீக் போகும்போது நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்ட்டு தேவையில்லாம அதை கொண்டு 8 லட்சத்தை கடன் வாங்க வைக்குது. இப்படி செய்யற கடன் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஏன் சார் புதன் பகவானை போட்டு உருட்டுன்னு உருட்டணும் சார்? நான் சொல்றது தப்பா ரைட்டா? சான்றோர்கள் சொல்லுங்க. சரிதானே சார்? சரி, அப்ப புதனுக்கும் 6ஆம் இடத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு சார்? இருக்கு. ஒரே ஒரு உதாரணம். இன்னைக்கு ஒரு திட்டம் தமிழக அரசால எடுத்துட்டு வரப்படுது. இந்த திட்டம் கொண்டு வந்தா இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு மீதியாகும் அப்படின்னு டிசைடிங் பண்றது பின்னாடி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் தான் தவிர நம்ம மந்திரிகள் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் இவங்க செய்யறாங்க. அப்ப பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய புதன் அங்க IAS இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் செய்யறாரு சார். அவ்வளவுதான் சார். வேலையை தராரு. வேலை செய்ய, உனக்கு கடன் வராது அப்படின்னு புதன் சொல்றாரு. அந்த வீட்டுல புதன் உச்சமடைறதுக்கு மூல காரணமே ஏதோ ஒரு வேலையை பிடிச்சிட்டு செய், சர்வீஸ் பண்ணிட்டே இரு, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வேலை செய். இன்னொரு விஷயம், ஜோதிடம் தோன்றும் போது பாத்தீங்கன்னா புதனுடைய எழுத்துத்துறை இருந்திருக்கு. அதை நம்ம அந்த பண ஓலையிலையும் இதுல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும்தான் அப்ப வச்சுட்டு அவங்க செஞ்சிருக்காங்க. 2வது வேலைக்கு போய் சொல்லிருக்காங்க. இன்னொரு விஷயம், புதன்னா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய விவசாய பகுதி. விவசாயம் செய்ப்பா. சூரியன் இருக்குது, மலைக்கு பக்கத்துல விவசாயம் செய். சந்திரன் இருக்கு, தண்ணி வர இடத்துல விவசாயம் செய். செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு, கடினமான உடல் உழைப்பு போட்டு விவசாயம் செய் அப்படின்னு தான் கன்னிராசி சொல்லுதே தவிர, சார் எங்க தாத்தா எல்லாம் கடன் வாங்குறது பெரிய அவமானம் நினைச்சாரு சார். இப்ப அது வேற மாதிரி போகுது. காலத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் மாறுபடுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மனிதனுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் சரி சார், மனிதனுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் இப்ப மாறிக்குது. இன்னைக்கு அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப இந்த மாதிரி தவறு எல்லாமே சுக்கிரன் மேலையும் சந்திரன் மேலையும் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தினசரி வருமானம் குறையிற மாதிரி நமக்கு கர்மா வந்திருக்கு. அதன் அடிப்படையில சந்திரன் சுக்கிரன் வீக்கா இருக்கறனால நம்ம அதனுடைய அடுத்த திரிகோணமான 2ஆம் இடத்துக்கு அடுத்த திரிகோணமான 6ஆம் இடத்துக்கு போறோம். அப்ப கடன் வாங்கிட்டோம், என்ன பண்ணணும்? 6ஆம் இடத்துக்கு அடுத்த திரிகோணமான 10ஆம் இடமான தொழிலை புடிச்சுக்கணும். தொழிலுக்காக தான் சார் கடன் வாங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். அவர் சுபருடைய வீடு சார். புதனுடைய கடன் அனைத்தும் சுப கடன் தான் சார். ஆனா சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்தா ஒரு மாதிரி, சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்தா வேற மாதிரி, சித்திரை ஒரு நட்சத்திரம் இருந்தா அது வேற 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 மாதிரி தான் சார் நடக்குது. இப்போ நம்ம ஜாதகம் கணிக்கும் போது அது சூரியன் சாரமா, சந்திரன் சாரமா, அல்லது செவ்வாய் சாரமா அப்படின்னு நீங்க கணிச்சு பலன் சொல்லுங்க. இது மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிதான் இருந்திருக்கும். காலப்போக்குல நம்ம நமக்கு தகுந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி மனிதனுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை மாத்திக்கிட்டோம். அவ்வளவுதான் சார். உண்மையாலுமே கடன் சுப கடன் வாங்குறதுக்கு புதன் காரகர் சார். அசுப கடன் வாங்குறதுக்கு எனக்கும் எங்க பள்ளியாண்டி அண்ணன் மட்டும்தான் தெரியும். அதற்கு சனி பகவான் தான் காரணம். ஏன்னா அதுக்கு பக்கத்து வீடே பாருங்க, அவர் உச்சமடையக்கூடிய வீடா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 6ஆம் இடத்துக்கு எப்பவுமே சார் அந்த வீட்டுக்காரரை பத்தி கேட்கணும்னா இந்த வீட்டுக்காரனை நீங்க பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இந்த வீடும் அந்த வீடும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப கேபிள் டிவி வீட்டுல வச்சிருப்போம் சார். அவன் வீட்டுல படம் தெரியல, குழந்தைய விட்டு அவன் வீட்டுல டிவி வருதான் போய் பார்த்துட்டு சொல்றோமா இல்லைங்களா? பக்கத்து வீட்டுல எப்படி அததான் சார் நம்ம டிசைனிங் பண்றோம். அதற்கு அடுத்த பாவமும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பாவங்களும் இந்த இடையில இருக்கிற பாவங்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இயக்கி கொண்டேதான் இருக்குது. எத்தனை தலைமுறை ஆனாலும் மாறாது. எனவே
புதனுக்கும் கடனுக்கும் மிக குறுகிய சம்பந்தம் உண்டு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த மீட்டிங்ல காலையிலே வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு உரை நடத்தலாம் இருக்கேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.